ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம், சென்னை உரிமை வழக்கம் ரமேஷ் பேசுகிறேன். இதை பற்றி இப்போ பேசப்படுற விஷயத்தை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போடுறதுக்கு கொடுத்துருக்கேன். அதுவும் விரைவில் உங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பண்ணும்போது அந்த வீடியோ உங்களுக்கு பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள். அதோட தொடர்ச்சி என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு சிவில் கேஸ் நில உரிமை நிலத்து வீடு நிலம் சம்மந்தமாக ஒரு உரிமை நீதிமன்றத்தில் சிவில் கோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறீங்க அப்படின்னா, அதில் அந்த போட்ட அந்த கிளைண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த வழக்கு திருத்தம் பண்ணணுன்னா மனு செய்ய முடியும். அதே மாதிரி கிரிமினல் கேஸில் பண்ண முடியுமான்னா அந்த மாதிரி எந்த விதமான சட்ட நடைமுறைகளும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இல்லை, சிஆர்பிசியில். இப்போ பிஎன்எஸ்எஸ்ன்னு மாறிடுச்சு, இது அதில் இல்லை. ஆனால் ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறீங்க, போலீஸுக்கு டைரக்ஷன் எஃப்ஐஆர் போட சொல்லியோ இல்லை காவல்துறை மேலேயோ நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் 200 சிஆர்பிசியில் போடுறீங்க அப்படின்னா, சாட்சி வாக்குமூலம் எடுத்து பதிவு பண்ணி மனுவை கோப்புக்கு எடுக்கிறன்ற வரைக்கும் ஏதாவது சின்ன விஷயங்கள், மனுதாரர் பேர் ஏதாவது பேர் போட்டிருப்பீங்க, விட்டு போய்ட்டுருப்பீங்க, தப்பாக இருக்கும், சில விஷயங்களை சேர்க்காத விட்டுருப்பீங்க. வழக்கோட நிலையை அது மாற்றாமல் இருக்கும்போது அதை அனுமதிக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்குது ஏற்கனவே. அதை பற்றி நான் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், அதோட தொடர்ச்சி தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், முத்துராஜான்னு ஒருத்தரை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம் போன வீடியோவில். நம்ம அவர் என்ன விஷயம்னா சுருக்கமாக சொல்கிறேன். சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை காவல் எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதியில் அந்த முத்துராஜா வழக்கறிஞரோட உறவினர் ஒரு பாஸ்போர்ட் விசாரணைக்காக காவல்துறையினர் நிறைய வீட்டுக்கு வந்தால் விசாரிக்காமல் காவல் நிலையத்துக்கு வர சொல்கிறாங்க. இந்த வழக்கறிஞர் அவர் கூட உறவினர் கூட போகிறாரு சாக்கோட்டை காவல் நிலையத்துக்கு. அப்போ பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு காசு கேட்குறாங்க. எதுக்கு காசு கேட்குறீங்கன்னு கேட்கும்போது கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி தகராறு பண்ணி இவங்களை திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. அது சம்மந்தமாக இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு காவல்துறை மேலே ஒரு வழக்கு எஃப்ஐஆர் போடணுன்னு கோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் போடுறாரு. அந்த விஷயத்தில் என்ன பண்ணுறாங்க, காவல்துறை என்ன பண்ணோம், அவங்கள பற்றியே நல்ல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இது அந்த வழக்கை ஏதோ ஒரு காரணம் சொல்லி முடிச்சிடுறாங்க, க்ளோஷர் ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. உண்மையாக பொய் வழக்குன்னு சொல்லி ஏதோ பண்ணுறாங்க. அதை இந்த வழக்கறிஞர் முத்துராஜா இந்த தம்பி என்ன பண்ணுறாரு, ஒரு அப்ஜெக்ஷன் மனு போட்டு திருத்தறதுக்கு மனு போடுறாரு. சமயத்தில் ஒரு வீடியோ அந்த பார்லிமெண்ட் நியூஸில் கூட ஒரு வீடியோ சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மனு போடும்போது இந்த காவல்துறை அதிகாரிகளோட சில பேரோட பேர்கள்லாம் எனக்கு தெரியாது, ஆர்டிஐ தெரிஞ்சதுக்கப்புறம் திருத்துறாரு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பார்லிமெண்ட் நியூஸ் நான் செய்தி பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் வழக்கில் 6வது அக்யூஸ்டாக குற்றஞ்சாட்டப்பட்டவராக அப்போது சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் ஏஎஸ்பிஆர் தான் திரு ஸ்டாலின் அவர்களை இந்த வழக்கில் 6வது எதிரியாக சேர்த்து காரைக்குடி நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. அந்த காப்பி வேணும்னு கேட்டு நான் ஒரு ஆர்டி போட்டிருந்தேன். எந்த தேதியில் காப்பி கேட்டால் எடுக்க முடியாது, எந்த தேதியில் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எனக்கு அண்மையில் அந்த தகவல் நீதிமன்றத்திலேருந்து எனக்கு கிடைக்கப்பெற்றது. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா 2-3 பக்கம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் உங்களுக்கு. இதான் அந்த தீர்ப்பு விவரம். இந்த தற்போதைய கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா இதில் 6வது எதிரியாக சேர்க்கப்பட்டிருக்கார் நீதிமன்ற உத்தரவின்படி அடிப்படையில். அந்த விஷயம் என்னன்றதை அதை மட்டும் சொல்கிறேன். 27/3/2025 இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. செல்வி சி ஜெயபிரதா அவங்க தான் நீதித்துறை நடுவர், அவங்க தான் இந்த காரைக்குடி நீதித்துறை நடுவர். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் விரைவு நீதிமன்ற நீதிபதி அவர் தான் உத்தரவு போட்டிருக்காங்க. கிரிமினல் எம்பி நம்பர் 5184/2024 இன்
கிரிமினல் எம்பி நம்பர் 1746/2024 இன் கிரிமினல் எம்பி நம்பர் 72/08/2023. மனுதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராஜா வழக்கறிஞர், சென்னை. அட்ரஸ் முகவரி போட்டிருக்காங்க. முதலாவது எதிர் மனுதாரர் எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டி, காவல் ஆய்வாளர், சாக்கோட்டை காவல் நிலையம், காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம். ரெண்டாவது எஸ் சக்திவேல், உதவி சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், அதாவது உதவி காவல் ஆய்வாளர், சாக்கோட்டை காவல் நிலையம், சிவகங்கை மாவட்டம். மூணாவது வி செல்வராசு, கிரேட் 1 கான்ஸ்டபிள் போல் இருக்கு, 2241 சாக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன். நாலாவது அமல்ராஜ், ஸ்பெஷல் சப் எஸ்எஸ்ஐ, சாக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன். அஞ்சாவது ஜிஎஸ் ரவீந்திரன், காவல் ஆய்வாளர், காரைக்குடி நார்த்து போலீஸ் ஸ்டேஷன். ஆறாவது ஆர் ஸ்டாலின், உதவி காவல் கண்காணிப்பாளர், சிவகங்கை மாவட்டம். 7 பார்த்திங்கன்னா முத்து, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், எஸ்ஐ, சாக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன். என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதில் சொல்கிறாங்க, ஆங்கிலத்தில் இருக்குது, ஒரு 3-4 பக்கம்தான் இருக்குது. மனுதாரர் முத்துராஜாவையும் அவங்க ஃபேமிலியும் வந்து கெட்ட வார்த்தையில் திட்டி அடிச்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் க்ளோஸ் பண்ணது. அதில் ஆட்சேபனை மனு, ஏன்னா ஆட்சேபனை மனுவை பற்றி போலீஸ் இந்த மாதிரி மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லி க்ளோஷர் ரிப்போர்ட்டு, ஃபைனல் ரிப்போர்ட் கொண்டு வந்து போட்டாங்கன்னா, அதை ஏற்று நீங்கள் ஆட்சேபனை மனு போட்டிங்கன்னா அதை வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக கோர்ட்டுக்கு எதிர்க்கணும்னு எடுத்துக்கணும். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அது தெரிஞ்சால் போய் பார்த்துக்குங்க நீங்கள். அதில் இவர் வந்து க்ளோஷர் ரிப்போர்ட்டை ஏற்று ஒரு மனு தாக்கல் செய்கிறாரு. அதில் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதில் அந்த மனுவில் இவங்களை சேர்க்கணும்னு, சேர்க்கணும்னு சொல்லி அவர் ப்ரேயர் கேட்குறாரு முத்துராஜா. இதெல்லாம் நம்ம ஆர்டிஐ போட்டு கேட்டோம், திருத்த மனு என்ன போட்டு அதில் என்ன உத்தரவு போட்டிங்க நீதிமன்றம். முக்கியமான விஷயம் கிடைக்காது இதெல்லாம். நான் உங்களுக்கு ஆர்டிஐ போட்டு வாங்கியிருக்கேன். இது யாரும் பெரும்பாலும் எந்த வழக்கறிஞரும் செய்ய மாட்டாங்க. என்ன கேட்குறேன், it is just necessary to amend the necessary accused to this case interest of justice and praise amend அமல்ராஜ் as accused 4. அமல்ராஜ் என்றவர் 4வது எதிரியாகவும், ஜிஎஸ் ரவீந்திரன் அவர்களை 5வது எதிரியாகவும், ஆர் ஸ்டாலின் அவர்களை 6வது எதிரியாகவும், கே முத்து என்ற 7வது எதிரியாகவும் சேர்க்கணும் நீங்கள் அப்படின்னு போட்டுட்டு, கிரிமினல் எம்பி நம்பர் 1746 போட்டு கன்சிடர் போட்ட மனு இதோட பார்ட் அண்ட் பார்சலாக ஒரு பகுதியை நினச்சிக்கிட்டுன்னு சொல்லிவிட்டு போட்ட உடனே போலீஸ் தரப்பில் எதிர்க்கிறாங்க. இதை வந்து இந்த மாதிரி பேரெல்லாம் போட்டு பண்ணக்கூடாது. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, பதவியை மட்டும் போட்டு ஏஎஸ்பி இன்ஸ்பெக்டர்னு போட்டுருவார், பேரை சேர்த்துருக்க மாட்டார். இப்போ பேரை வச்சு போடக்கூடாது அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நீதிபதி உத்தரவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர் வந்து போலீஸ் காவல்துறை அந்த இறுதி அறிக்கையை க்ளோஸ் பண்ணதை எதிர்த்து ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாரு 200 CRPCயில். அது வந்து கிரிமினல் எம்பி 72/08/2023 நம்பர் பண்ணியிருக்கோம். இதில் இந்த இவங்களோட பேரை சேர்க்கறதால அந்த வழக்கோட தன்மை வந்து மாறப்போகிறதில்ல. காவல் ஆய்வாளர்னால் வெறும் பேர் காவல் ஆய்வாளர் சாக்கோட்டை, ஏஎஸ்பி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் அப்படி தான் இருக்குமே. பேரை சேர்க்கறதா இல்லைன்னா அவங்க யாருன்றது தெளிவாக தெரியுது. காவல்துறையில் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நான் சொன்னல இந்த தீர்ப்பு விவரத்தை குறிப்பிட்டிருக்கேன், வீடியோ வரப்போகுது, அது வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரிமினல் பெட்டிஷனில் அமெண்ட்மெண்ட் பண்ணலான்றதுக்கு இந்த தீர்ப்பு நீதிபதி தீர்ப்பிலே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். யாரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ இந்த மாதிரி கிரிமினல் பெட்டிஷன்லையும் திருத்த முடியும், மனுவை திருத்த முடியும், காங்கிரஸ் அதாவது கோப்புக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி திருத்த முடியறதுக்கு தீர்ப்பு அதுக்காக தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் நெசசரி டு டிசைட் வெதர் த ப்ரெசன்ட் பெட்டிஷன் டு அமெண்ட் த கம்ப்ளைண்ட் இஸ் அலவுட். என்ன சொல்கிறாங்க, ஹியர் த பெட்டிஷனர் ரெக்கார்ட்ஸ் பெரியூஸ்ட் ஆன் த பெரியூசல் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இட் இஸ் சீன் தட் த கம்ப்ளைண்ட் இஸ் நாட் yet நம்பர்ட் as கேலண்டர் கேஸ். இன்னும் நம்பர் ஆகலை. கேலண்டர் கேஸாக ஆண்டு பட்டிகை வழக்காக இன்னும் நம்பர் ஆகலை. பெண்டிங் அட் த ஸ்டேஜ் ஆஃப் ரீஓப்பன் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபர்தர் இன்வெஸ்டிகேட்டர்ஸ். அதாவது என்ன, சாட்சிகளை மறுபடியும் விசாரிக்கிறதுக்கு மனு போட்டிருக்காங்க. அதனால் இன்னும் அந்த வழக்கு மெயின் கேஸ் இன்னும் நம்பர் ஆகலை. எங்களை வந்து சட்டவிரோதமாக வந்து மரியாதை குறைவாக நடத்திருக்கிறாங்க, மிரட்டியிருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க. அதனால் இன்னும் ப்ரப்போஸ் அக்யூஷன் பர்சன் அலிகேஷன் மெடல் மாற்றி டிசைடு இதை வந்து அதனால் இவங்க பேரை சேர்த்து திருத்தம் பண்ணணும் இந்த மனுவை அப்படின்னு மனு போட்டிருக்காரு.
அதுக்கு ஆதரவாக தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டின் எஸ்ஆர் சுகுமார் வெர்சஸ் சுனத் ரகுராமன் கிரிமினல் அப்பீல் நம்பர் 844/2015 டேட்டா 2/7. அதில் இந்த என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் 2 தீர்ப்பு பற்றி விவரமாக சொல்லியிருக்கேன். இதில் தீர்ப்பு சாட்சிகளை விசாரிச்சிருந்தால் கூட பழக்க கோப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் எடுத்துகிட்டு முழு சாட்சிகளையும் விசாரித்து முடித்து உத்தரவு போடாத வரை கோப்பு எடுத்த பிறகு தான் அது நம்பர் ஆகும். கிரிமினல் எம்பியிலேருந்து சிசி ஆகும். அது எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் மனு செய்யலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் இருக்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க. சொல்லிவிட்டு கடைசி பேரை மட்டும் படிச்சிடறேன். காரைக்குடி நீதித்துறையினோட சொல்கிறாங்க, த அபவ் ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி அந்த உத்தரவு இந்த வழக்குக்கு பொருந்தும். ஏர் ஆல்சோ காங்கிரஸ் ஹஸ் நாட் எட் பீன் டேக்கன் பை மேஜிஸ்ட்ரேட் அண்ட் சம்மன்ஸ் ஹாஸ் நாட் இஷ்யூட் த அக்யூஸ்ட். அதாவது இன்னும் நாங்கள் விசாரணையை ஆரம்பிக்கல. இது அழைப்பாணைகள் அறிவிப்புகள் நோட்டீஸ் எதிரிகளுக்கு யாருக்கும் போகல. இந்த பேரை அண்ட் ப்ரப்போஸ்ட் அமெண்ட்மெண்ட் டு இன்க்ளூட் த நேம்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட் வில் நாட் பி எனிவே சேஞ்ச் த நேச்சர் ஆஃப் ஒரிஜினல் கம்ப்ளைண்ட். இந்த எதிரிகளோட பேரை இதில் சேர்க்கறதால இந்த வழக்கோட தன்மை மாறப்போடல. எக்ஸப்ட் ஆடிங் த நியூ அக்யூஸ்ட் பர்சன்ஸ் மிஸ்டர். அதாவது வேறு ஏதாவது புது எதிரியை சேர்த்தா வேணால் இந்த வழக்கோட தன்மை மாறலாம். ஆனால் இந்த வக்கீல் முத்துராஜா என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த எதிரிகளோட காவல் ஆய்வாளர்னால் அவருக்கு முன்னாடி பேரை போட சொல்கிறார். ஏஎஸ்பின்னா அவர் பேரை போட சொல்லி கேட்குறதால இந்த வழக்குத்தன்மை மாற போகிறதில்ல. அதனால் இந்த இதை நான் அனுமதிக்கிறேன். இஃப் நாட் அலவுடு சீரியஸ் பெட்டிஷன் பெட்டிஷன் அலவுடு. அதனால் இந்த மனுவை நான் அனுமதித்து இவங்களை அந்த இன்ஸ்பெக்டர்னால் அவர் பேரை போட்டு இந்த எதிரிகளில் பேர் மட்டும் சேர்க்கறதுக்கு திருத்தத்துக்கு நான் இந்த மனுவை அனுமதிக்கிறேன்றது மூலியமாக மொத்தம் 7 பேர் காவல்துறை சேர்ந்தவர்கள் 7 எதிரிகளாக அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 6வது எதிர்மனதாக எதிரியாக இருக்கக்கூடிய ஆர் ஸ்டாலின். அவன் முன்னே என்ன போட்டிருப்பாங்க, ஏஎஸ்பி காரைக்குடி அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் போட்டிருப்பாங்க. இப்போ பேர் போட்டதால வெளிப்படையாக தெரியுது ஆர் ஸ்டாலின். இப்போ பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தோட காவல் கண்காணிப்பாளர் இருக்கிறார் அவர். இது கண்டிப்பாக இந்த வழக்கு விசாரணைகளே இன்னும் இந்த கேலண்டர் இப்போ ஆண்டு பட்டிகை வழக்காக இன்னும் எடுக்கலை. இதில் எடுக்கும்போது விசாரணைகளை எடுக்கும்போது இதுக்கான இந்த இவங்களை அடித்ததுக்கான அந்த வீடியோ ஆதாரங்களை அவர் சிடியாக போட்டிருக்காரு. இதில் அந்த தம்பி முத்துராஜா அவர் போட்டிருக்காரு. உண்மையிலே ஒரு நல்ல முயற்சி. உண்மையிலே அந்த தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்குள்ள ஆதாரங்களோட ரொம்ப மெனக்காடுகள் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா மலைப்பார் இருக்குது எனக்கே பார்த்திங்கன்னா நிறைய பெட்டிஷன் போட்டிருக்காரு. அப்போ ஒருத்தர் அடிச்சிட்டா காவல்துறை விசாரணைக்கு போனால் அடிக்கிறது, மிரட்டுறது, ஊரில் நடமாட முடியுறது, அது மூலியமாக பண்ணுற அந்த விஷயங்களுக்கு இந்த வழக்கு மூலியமாக ஒரு பெரிய ஒரு முன்மாதிரி கண்டிப்பாக இதில் கிடைக்கும். இந்த தீர்ப்பு மூலியமாக வழக்கை எதிர்கொள்ளும் போது நல்லா என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, இவங்களாம் விசாரணைக்கு வரணும், பாக்ஸில் ஏற வேண்டியிருக்கும். கேஸ் நான் இப்போ சொல்கிற வக்கீலாக இருக்கிறதா சொல்கிறேன். இன்னும் மெயின் கேஸ் நம்பராக ட்ரையல் நடக்கும்போது இவங்களுக்கு எல்லாம் எஸ்பியாக இருந்தாலும் இந்த எல்லாருக்கும் இந்த போலீஸ்காரங்க எல்லாருக்கும் இன்ஸ்பெக்டரு பிசி எல்லாருக்கும் போகும், சப்பன் போகும். ப்ரொமோஷன் கூட ஆகலாம். போனாலும் அவங்க பாக்ஸில் ஏறி அக்யூஸ்ட் பாக்ஸில் ஏறி சாட்சி சொல்லணும். அதுவே ஒரு பெரிய மன வலியை கொடுக்கும் அவங்களுக்கு. குற்றம் அவர் கொடுத்துருக்கிற அந்த வீடியோ காட்சிகள் மூலியமாக நிரூபணம் ஆகும் பட்சத்தில் கண்டிப்பாக இவங்களை இந்த காவல்துறையினர் கண்டிப்பாக தண்டனைக்கு உள்ளாக நேரிடும். இந்த மாதிரி ஒரு வழக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகி இதில் தீர்ப்பு வழங்கி இதில் அப்பீல் கூட போவாங்க அவங்க. கண்டிப்பாக சொல்லணே இந்த கொடுத்த பிறகு கூட இதில் எடுத்து கூட அவங்க அப்பீல் போனால் கூட இந்த தம்பி கரெக்டான முறையில் சரியான ரூட்டில் போயிட்டுருக்காரு. இவங்க மேலே தண்டனைகள் கொடுக்கப்படும் போது இது ஒரு பப்ளிக் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும். காவல்துறையினர் இந்த மாதிரி பொதுமக்கள்கிட்ட இந்த மாதிரி மிரட்டுறது, அச்சுறுத்துறது, அந்த மாதிரி விஷயங்களை பண்ண மாட்டாங்க. பண்ணால் அந்த மாதிரி ஆனால் இந்த மாதிரி யாராவது வழக்கு போடுவாங்கன்றதுக்கு இந்த வழக்கு இந்த தீர்ப்பு இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, பேரை சேர்க்க சொல்லி சாதாரண விஷயம் கிடையாது. இதை நீங்கள் பத்திரிகை செய்தியாக கலந்துட்டு போகல, யாராவது ஒருத்தர் எடுத்து செய்ய முடியுமா உங்களால்? ஏஎஸ்பியா அப்போ இருக்கார். இப்போ அவர்
கன்னியாகுமரி மாவட்ட கண்காணிப்பாளர் இருக்கார். அவர் சம்மன் போது யோசனை பண்ணி பாருங்கள், எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கார். இப்போ கண்டிப்பாக அவர் ஃபீல் பண்ணியிருப்பார் நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் ஏதோ பண்ணிட்டோம், நம்ம என்ன பண்ண இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து பாதிக்குது பாருங்கள். ஒரு எஸ்பி ஆனால் கூட கோர்ட்லேருந்து சம்மன் வந்தால் பாக்ஸில் ஏறிட்டு என்ன ஆகணும், அவருக்கு வக்கீல்லாம் வருவாங்க. ஆனால் அசிங்கம்தான் சமுதாயத்தில். வழக்குக்காக அக்யூஸ்ட் பாக்ஸில் ஏறி நிற்கும் போது ரொம்ப மன வலியாக இருக்கும். காவல்துறையினர் பொதுமக்களை மிரட்டியிருந்தார், நடவடிக்கை இருந்தால் அந்த ஆதாரங்கள் நிரூபிக்கப்படும் போது அதற்கான விளைவுகளை அவங்க கண்டிப்பாக சந்தித்து தான் ஆகணும். இது வந்து ஒரு நல்ல முன்னுதாரணமான வழக்கு. இது மாதிரி விஷயங்கள் இருந்து தான் நீங்கள் வந்து பாடம் கற்றுக்கணும். அதான் சொன்னேன்னா, வெறும் இதெல்லாம் பத்திரிகை செய்தி, டிவி செய்தியாக கடந்து போகக்கூடாது. இதுலேருந்து என்ன பாடம் கற்றுக்கிட்டு நம்ம என்ன நடவடிக்கை எடுத்துன்றதை கற்றுக்கணும். அதை திரைப்படத்தையோ சீரியலையோ கடந்து போயிடக்கூடாது. இந்த மாதிரி தீர்ப்புவர்கள் இப்போ தம்பி என்ன பண்ணார், திருத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேருக்கு எதிராக அவர் பேரை சேர்க்கும்போது தான் அதோட வழி தெரியுது. அதுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி நீதிமன்றத்தில் அவங்கள எதிரியாக சேர்த்துருக்கிறார். பெரிய விஷயம் அதெல்லாம். அதனால் இந்த மாதிரி சட்ட நுணுக்கங்களின் கட்டுகளின் மூலியமாக நமக்கான பரிகாரங்களை இல்லை வேறு இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும். இந்த விஷயம் பிடிச்சி தான் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.